For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். Write brief essay on Dara Shikoh. Dara Shikoh, a Mughal prince's quest for knowledge and tolerance. Dara Shikoh, the eldest son of Emperor Shah Jahan, was a Mughal prince known for his intellectual curiosity, spiritual pursuits, and commitment to tolerance. பேரரசர் ஷாஜகானின் மூத்த மகனான தாரா ஷிகோ அறிவுசார் ஆர்வம், ஆன்மீக நாட்டம் மற்றும் சகிப்புத்தன்மைக்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் அறியப்பட்ட ஒரு முகலாய இளவரசராக இருந்தார். Intellectual pursuits. Dara Shikoh was a patron of the arts and sciences, with a particular interest in Sufism and Vedanta philosophy. He authored several works, including the Majma-ul-Bahrain Merging of the Oceans, which explored the similarities between Sufi and Vedantic thought. தாரா ஷிகோ கலை மற்றும் அறிவியலின் புரவலராக இருந்தார், குறிப்பாக சூஃபிசம் மற்றும் வேதாந்த தத்துவத்தில் ஆர்வம் கொண்டிருந்தார். சூஃபிக்கும் வேதாந்த சிந்தனைக்கும் இடையிலான ஒற்றுமைகளை ஆராய்ந்த மஜ்மா-உல்-பஹ்ரைன் பெருங்கடல்களின் இணைப்பு உட்பட பல படைப்புகளை அவர் எழுதியுள்ளார். Tolerance and pluralism. Dara Shikoh's worldview was characterized by tolerance and pluralism. He believed in the importance of understanding and respecting different faiths and cultures, reflecting the inclusive spirit of the Mughal Empire at its zenith. தாரா ஷிகோவின் உலக கண்ணோட்டம் சகிப்புத்தன்மை மற்றும் பன்முகத்தன்மையால் வகைப்படுத்தப்பட்டது. முகலாய பேரரசின் உச்சத்தில் உள்ள அனைவரையும் உள்ளடக்கிய உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் பல்வேறு நம்பிக்கைகள் மற்றும் கலாச்சாரங்களை புரிந்துகொள்வதும் மதிப்பதும் முக்கியத்துவத்தில் அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். Conflict with Aurangzeb. Dara Shikoh's liberal views and intellectual pursuits were at odds with the more orthodox approach of his brother, Aurangzeb. Their rivalry ultimately led to a bitter struggle for power, with Aurangzeb emerging victorious and Dara Shikoh being executed in 1659. தாரா ஷிகோவின் தாராளவாத கருத்துக்களும் அறிவுசார் நோக்கங்களும் அவரது சகோதரர் அவுரங்கசீப்பின் மிகவும் மரபுவழி அணுகுமுறைக்கு முரணாக இருந்தன. அவர்களின் போட்டி இறுதியில் அதிகாரத்திற்கான கடுமையான போராட்டத்திற்கு வழிவகுத்தது. அவுரங்கசீப் வெற்றி பெற்று 1659 தாரா ஷிகோ தூக்கிலிடப்பட்டார். Legacy. Dara Shikoh's legacy is complex and multifaceted. He is remembered as a patron of the arts and a champion of tolerance, whose ideas and writings continue to inspire scholars and intellectuals today. His tragic fate serves as a reminder of the brutal realities of Mughal politics and the consequences of ideological differences. தாரா ஷிகோவின் மரபு சிக்கலானது மற்றும் பன்முகத்தன்மை கொண்டது. அவர் கலைகளின் புரவலராகவும் சகிப்புத்தன்மையின் வீரராகவும் நினைவுகூரப்படுகிறார். அவரது கருத்துக்கள் மற்றும் எழுத்துக்கள் இன்றும் அறிஞர்கள் மற்றும் அறிவுஜீவிகளுக்கு ஊக்கமளிக்கின்றன. அவரது துயர விதி முகலாய அரசியலின் மிருகத்தனமான யதார்த்தங்களையும் சித்தாந்த வேறுபாடுகளின் விளைவுகளையும் நினைவூட்டுகிறது. Analyze the religious policy of the Mughal emperors from Akbar to Aurangzeb. How did it affect the stability of the Mughal Empire? அக்பர் முதல் அவுரங்கசீப் வரையிலான முகலாய பேரரசர்களின் மதக் கொள்கையை பகுப்பாய்வு செய்யுங்கள். அது முகலாய பேரரசின் நிலைத்தன்மையை எவ்வாறு பாதித்தது? அக்பர்'s policy 1556 முதல் 1605 வரை. Religious tolerance. Akbar promoted a policy of kul or universal peace, allowing people to practice their faith freely. மத சகிப்புத்தன்மை. அக்பர் kul அல்லது உலகளாவிய அமைதி கொள்கையை ஊக்குவித்தார், மக்கள் தங்கள் நம்பிக்கையை சுதந்திரமாக பின்பற்ற அனுமதித்தார். Inclusion. He integrated non-Muslims into the Mughal administration and military, fostering a sense of unity among diverse populations. உள்ளடக்கம். அவர் முகலாய நிர்வாகம் மற்றும் இராணுவத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களை ஒருங்கிணைத்து பல்வேறு மக்களிடையே ஒற்றுமை உணர்வை வளர்த்தார். Diplomatic alliances. Akbar formed alliances with Rajputs and other non-Muslim groups, strengthening the empire's foundation. இராஜதந்திர கூட்டணிகள். அக்பர் ராஜபுத்திரர்களுடனும் பிற முஸ்லிம் அல்லாத குழுக்களுடனும் கூட்டணிகளை உருவாக்கி பேரரசின் அடித்தளத்தை வலுப்படுத்தினார்.
ஜஹாங்கீர் எஸ் பாலிசி 1605 முதல் 1627 வரை. Continued tolerance. Jahangir generally followed Akbar's policy of religious tolerance, although his reign saw some instances of religious tension. தொடர்ச்சியான சகிப்புத்தன்மை. ஜஹாங்கீர் பொதுவாக அக்பரின் மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றினார், இருப்பினும் அவரது ஆட்சி காலத்தில் சில சமய பதற்றங்கள் ஏற்பட்டன. ஷா ஜஹான் எஸ் பாலிசி 1628 முதல் 1658 வரை. Shift towards orthodoxy. Shah Jahan's policies were more conservative, with some restrictions on non-Muslim practices. However, he did not entirely abandon Akbar's tolerant approach. மரபுவழியை நோக்கிய மாற்றம். ஷாஜகானின் கொள்கைகள் மிகவும் பழமைவாதமாக இருந்தன, முஸ்லிம் அல்லாத நடைமுறைகளுக்கு சில கட்டுப்பாடுகள் இருந்தன. இருப்பினும் அவர் அக்பரின் சகிப்புத்தன்மை அணுகுமுறையை முற்றிலுமாக கைவிடவில்லை. ஒரங்கஜேப் எஸ் பாலிசி 1658 முதல் 1707 வரை. Strict Islamic law. Aurangzeb implemented Islamic law, reimposing the jizya tax on non-Muslims and prohibiting music and public performances at the Mughal court. கடுமையான இஸ்லாமிய சட்டம். அவுரங்கசீப் இஸ்லாமிய சட்டத்தை அமல்படுத்தினார், முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது ஜிஸ்யா வரியை மீண்டும் விதித்தார் மற்றும் முகலாய அரசவையில் இசை மற்றும் பொது நிகழ்ச்சிகளை தடை செய்தார். Destruction of temples. He ordered the destruction of Hindu temples and stopped the construction of new ones, alienating many non-Muslim subjects. கோயில்களை அழித்தல். அவர் இந்து கோயில்களை அழிக்க உத்தரவிட்டார் மற்றும் புதியவற்றை கட்டுவதை நிறுத்தினார், இதனால் பல முஸ்லிம் அல்லாத குடிமக்கள் அந்நியப்படுத்தப்பட்டன. Promotion of Islamic scholarship. Aurangzeb supported Islamic scholarship and commissioned the Fatawa-e-Almgiri, a comprehensive guide to Islamic law. இஸ்லாமிய புலமைப்பரிசில்களை ஊக்குவித்தல். அவுரங்கசீப் இஸ்லாமிய புலமைப்பரிசில்களை ஆதரித்தார் மற்றும் இஸ்லாமிய சட்டத்திற்கான விரிவான வழிகாட்டியான ஃபதாவா-இ-ஆலம்கிரியை நியமித்தார். Impact on stability. Alienation of non-Muslims. Aurangzeb's policies led to widespread discontent among non-Muslims, contributing to the empire's decline. முஸ்லிம் அல்லாதோரின் அந்நியப்படுத்தல். அவுரங்கசீப்பின் கொள்கைகள் முஸ்லிம் அல்லாதவர்களிடையே பரவலான அதிருப்தியை ஏற்படுத்தியது, இது பேரரசின் வீழ்ச்சிக்கு பங்களித்தது. Loss of unity. The Mughal Empire's unity, built on Akbar's tolerant policies, began to reduce under Aurangzeb's orthodox approach. ஒற்றுமை இழப்பு. அக்பரின் சகிப்புத்தன்மை கொண்ட கொள்கைகளால் கட்டமைக்கப்பட்ட முகலாய பேரரசின் ஒற்றுமை அவுரங்கசீப்பின் மரபுவழி அணுகுமுறையால் சிதையத் தொடங்கியது. Rebellion and instability. Aurangzeb's policies sparked rebellions and instability, ultimately weakening the empire's foundations. கிளர்ச்சி மற்றும் உறுதியற்ற தன்மை. அவுரங்கசீப்பின் கொள்கைகள் கிளர்ச்சிகளையும் உறுதியற்ற தன்மையையும் தூண்டி, இறுதியில் பேரரசின் அடித்தளத்தை பலவீனப்படுத்தியது. Conclusion. The Mughal Empire's religious policy evolved significantly from Akbar's tolerance to Aurangzeb's orthodoxy, impacting the empire's stability and ultimately contributing to its decline. முகலாய பேரரசின் மதக் கொள்கை அக்பரின் சகிப்புத்தன்மையிலிருந்து அவுரங்கசீப்பின் மரபுவழி வரை கணிசமாக உருவானது, இது பேரரசின் நிலைத்தன்மையை பாதித்து இறுதியில் அதன் வீழ்ச்சிக்கு பங்களித்தது. Changes in the composition of nobility from Akbar to Aurangzeb. Comment. அக்பர் முதல் அவுரங்கசீப் வரை பிரபுக்களின் அமைப்பில் ஏற்பட்ட மாற்றங்கள். கருத்து. Changes in the composition of nobility from Akbar to Aurangzeb. The Mughal nobility underwent significant changes in composition from Akbar's reign to Aurangzeb's, reflecting shifts in imperial policies and priorities. முகலாய பிரபுக்கள் அக்பரின் ஆட்சியிலிருந்து அவுரங்கசீப்பின் ஆட்சி வரை குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு ஆளானார்கள், இது ஏகாதிபத்திய கொள்கைகள் மற்றும் முன்னுரிமைகளில் ஏற்பட்ட மாற்றங்களை பிரதிபலிக்கிறது. அக்பர்'s reign 1556 முதல் 1605 வரை. Diversification of nobility. Akbar promoted a diverse nobility, including Turanis, Persians, Afghans, Turks,
Indian Muslims, and Rajputs. This diversity helped to consolidate power and ensure stability in the empire. பிரபுக்களின் பன்முகத்தன்மை துரானிஸ், பெர்ஷியர்கள், ஆப்கானியர்கள், துருக்கியர்கள், இந்திய முஸ்லிம்கள் மற்றும் ராஜபுத்திரர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரபுக்களை அக்பர் ஊக்குவித்தார். இந்த பன்முகத்தன்மை அதிகாரத்தை பலப்படுத்தவும் பேரரசில் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தவும் உதவியது. Rajput inclusion. Akbar strategically included Rajput chiefs in his nobility, treating them as zamindars, landholders rather than rulers. This move expanded the Mughal power base and integrated Rajput warriors into the imperial service. ராஜ்புத் உள்ளடக்கம். அக்பர் தனது பிரபுக்களில் ராஜபுத்திர தலைவர்களை மூலோபாய ரீதியாக சேர்த்து கொண்டார். அவர்களை ஆட்சியாளர்களாக அல்லாமல் ஜமீன்தார்களாக நில உரிமையாளர்கள் கருதினார். இந்த நடவடிக்கை முகலாய அதிகார தளத்தை விரிவுபடுத்தியது மற்றும் ராஜபுத்திர வீரர்களை ஏகாதிபத்திய சேவையில் ஒருங்கிணைத்தது. Mansabdari system. Akbar introduced the Mansabdari system, assigning numerical ranks to officials based on their military and administrative capabilities. This system helped to organize the nobility and ensure loyalty to the emperor. மன்சப்தாரி அமைப்பு. அக்பர் மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தினார். அதிகாரிகளுக்கு அவர்களின் இராணுவ மற்றும் நிர்வாக திறன்களின் அடிப்படையில் எண்ணிக்கையிலான பதவிகளை வழங்கினார். இந்த அமைப்பு பிரபுக்களை ஒழுங்கமைக்கவும் பேரரசருக்கு விசுவாசத்தை உறுதிப்படுத்தவும் உதவியது. Changes under Aurangzeb 1658 முதல் 1707 வரை. Shift towards orthodoxy. Aurangzeb's reign saw a shift towards orthodoxy, with a greater emphasis on Islamic principles and a decrease in the influence of non-Muslim nobles. மரபுவழியை நோக்கிய மாற்றம். அவுரங்கசீப்பின் ஆட்சி காலத்தில் மரபுவழியை நோக்கிய மாற்றம் ஏற்பட்டது. இஸ்லாமிய கொள்கைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது மற்றும் முஸ்லிம் அல்லாத பிரபுக்களின் செல்வாக்கு குறைந்தது. Increased Muslim representation. Aurangzeb's nobility was dominated by Muslims, with a significant presence of Saids, Sheikhs, and Mughals. This shift reflected Aurangzeb's commitment to promoting Islamic values and practices. முஸ்லிம் பிரதிநிதித்துவம் அதிகரித்தது. அவுரங்கசீப்பின் பிரபுத்துவத்தில் முஸ்லிம்கள் ஆதிக்கம் செலுத்தினர். சயீதுகள், ஷேக்குகள் மற்றும் முகலாயர்கள் குறிப்பிடத்தக்க அளவில் இருந்தனர். இந்த மாற்றம் இஸ்லாமிய மதிப்புகள் மற்றும் நடைமுறைகளை மேம்படுத்துவதில் அவுரங்கசீப்பின் உறுதிப்பாட்டை பிரதிபலித்தது. Reduced Rajput influence. Aurangzeb's policies led to a decline in Rajput influence within the nobility. This led to rebellions and instability in the empire. குறைந்த ராஜபுத்திர செல்வாக்கு. அவுரங்கசீப்பின் கொள்கைகள் பிரபுக்களுக்குள் ராஜபுத்திர செல்வாக்கில் சரிவுக்கு வழிவகுத்தன. இது பேரரசில் கிளர்ச்சிகள் மற்றும் உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுத்தது. Impact on the Mughal Empire. Instability and rebellion. The changes in the composition of the nobility under Aurangzeb contributed to instability and rebellion, ultimately weakening the empire's foundations. நிலையற்ற தன்மை மற்றும் கிளர்ச்சி. அவுரங்கசீப்பின் கீழ் பிரபுக்களின் அமைப்பில் ஏற்பட்ட மாற்றங்கள் உறுதியற்ற தன்மை மற்றும் கிளர்ச்சிக்கு பங்களித்தன. இறுதியில் பேரரசின் அடித்தளத்தை பலவீனப்படுத்தின. Loss of diversity. The decline of diversity within the nobility under Aurangzeb might have made it harder for the empire to adjust to new situations and deal with challenges from different groups. பன்முகத்தன்மை இழப்பு. அவுரங்கசீப்பின் கீழ் பிரபுக்களுக்குள் இருந்த பன்முகத்தன்மை குறைந்து, புதிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாற்றுவதையும் வெவ்வேறு குழுக்களிடமிருந்து வரும் சவால்களைச் சமாளிப்பதையும் பேரரசு கடினமாக்கியிருக்கலாம். Conclusion. The composition of the Mughal nobility underwent significant changes from Akbar's inclusive and diverse approach to Aurangzeb's more orthodox and Muslim-dominated nobility. These changes had far-reaching implications for the stability and longevity of the Mughal Empire. முகலாய பிரபுக்களின் அமைப்பு அக்பரின் பன்முகத்தன்மை கொண்ட அணுகுமுறையிலிருந்து அவுரங்கசீப்பின் மிகவும் மரபுவழி மற்றும் முஸ்லிம் ஆதிக்க பிரபுக்களுக்கு குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு உட்பட்டது. இந்த மாற்றங்கள் முகலாய பேரரசின் நிலைத்தன்மை மற்றும் நீண்ட ஆயுளுக்கு நீண்டகால தாக்கங்களை ஏற்படுத்தின. Aurangzeb is a much maligned monarch.
Are the case for and against the proposition? அவுரங்கசீப் மிகவும் இழிவுபடுத்தப்பட்ட மன்னர். இந்த முன்மொழிவுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் வாதிடுங்கள். Argument for Aurangzeb being a much maligned monarch. அவுரங்கசீப் மிகவும் இழிவுபடுத்தப்பட்ட மன்னர் என்பதற்கான வாதம். Religious persecution. Aurangzeb's policies led to the alienation of non-Muslims, particularly Hindus. He reimposed the jizya tax, destroyed temples, and restricted certain Hindu practices. மத துன்புறுத்தல். அவுரங்கசீப்பின் கொள்கைகள் முஸ்லிம் அல்லாதவர்களை, குறிப்பாக இந்துக்களை அந்நியப்படுத்த வழிவகுத்தன. அவர் ஜிஸ்யா வரியை மீண்டும் விதித்தார், கோயில்களை அழித்தார், மேலும் சில இந்து நடைமுறைகளை கட்டுப்படுத்தினார். Brutal suppression. Aurangzeb's methods of dealing with opposition were often brutal, including the execution of the 9th Sikh Guru, Tegh Bahadur, and the suppression of rebellions with force. மிருகத்தனமான அடக்குமுறை. எதிர்ப்பை கையாள்வதில் அவுரங்கசீப்பின் முறைகள் பெரும்பாலும் கொடூரமானவை. இதில் 9வது சீக்கிய குருவான தேக் பகதூரை தூக்கிலிட்டது மற்றும் கிளர்ச்சிகளை பலவந்தமாக அடக்கியது ஆகியவை அடங்கும். Cultural impact. Aurangzeb's policies had a negative impact on the cultural landscape of India, leading to a decline in artistic and cultural expression. கலாச்சார தாக்கம். அவுரங்கசீப்பின் கொள்கைகள் இந்தியாவின் கலாச்சார நிலப்பரப்பில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தின, இதனால் கலை மற்றும் கலாச்சார வெளிப்பாட்டில் சரிவு ஏற்பட்டது. Argument against Aurangzeb being a much maligned monarch. அவுரங்கசீப் மிகவும் இழிவுபடுத்தப்பட்ட மன்னர் என்பதற்கு எதிரான வாதம். Misrepresented policies. Some historians argue that Aurangzeb's policies have been misrepresented, and he was not as intolerant as popularly believed. He allowed subjects to practice their religion freely and even gave grants to some Hindu temples. தவறாக சித்தரிக்கப்பட்ட கொள்கைகள். சில வரலாற்றாசிரியர்கள் அவுரங்கசீப்பின் கொள்கைகள் தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் சகிப்புத்தன்மையற்றவர் அல்ல என்றும் வாதிடுகின்றனர். குடிமக்கள் தங்கள் மதத்தை சுதந்திரமாக பின்பற்ற அவர் அனுமதித்தார், மேலும் சில இந்து கோயில்களுக்கு மானியங்களையும் வழங்கினார். Administrative efficiency. Aurangzeb was known for his administrative efficiency and importance on law and order. He prioritized road safety and took measures to prevent highway robbery. நிர்வாகத்திறன். அவுரங்கசீப் தனது நிர்வாகத் திறமைக்கும் சட்டம் ஒழுங்கு மீதான முக்கியத்துவத்திற்கும் பெயர் பெற்றவர். சாலை பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து நெடுஞ்சாலை கொள்ளையை தடுக்க நடவடிக்கை எடுத்தார். Complex character. Aurangzeb's character is complex, and his actions should be understood within the context of his time. He maintained ties with Sufi communities and was buried at a Sufi shrine, indicating a level of spiritual tolerance. சிக்கலான தன்மை. அவுரங்கசீப்பின் குணாதிசயம் சிக்கலானது, மேலும் அவரது செயல்கள் அவரது காலத்தின் சூழலுக்குள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அவர் சூஃபி சமூகங்களுடன் உறவுகளை பேணி வந்தார், மேலும் ஒரு சூஃபி ஆலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டார், இது ஆன்மீக சகிப்புத்தன்மையின் அளவை குறிக்கிறது. Conclusion. Aurangzeb's legacy is a subject of debate among historians, with some portraying him as a villain and others as a misunderstood ruler. While he did take steps to promote Islamic law and practices, his policies also had a significant impact on the cultural and social fabric of India. Ultimately, whether Aurangzeb is considered a much maligned monarch depends on one's perspective on his actions and their consequences. அவுரங்கசீப்பின் மரபு வரலாற்றாசிரியர்களிடையே விவாதத்திற்குரிய விஷயமாகும். சிலர் அவரை ஒரு வில்லனாகவும் மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஆட்சியாளராகவும் சித்தரிக்கின்றனர். அவர் இஸ்லாமிய சட்டம் மற்றும் நடைமுறைகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்தாலும் அவரது கொள்கைகள் இந்தியாவின் கலாச்சார மற்றும் சமூக கட்டமைப்பிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தின. இறுதியில் அவுரங்கசீப் மிகவும் அவதூறான மன்னராக கருதப்படுகிறாரா என்பது அவரது செயல்கள் மற்றும் அவற்றின் விளைவுகள் குறித்த ஒருவரின் கண்ணோட்டத்தை பொறுத்தது. Write brief essay. Spanish ulcer ruined Napoleon Bonaparte. The Deccan ulcer ruined Aurangzeb. சுருக்கமான கட்டுரை எழுதுங்கள். ஸ்பானிஷ் பூண் நெப்போலியன் போனபார்ட்டை நாசமாக்கியது, தெக்கான் பூண் அவுரங்கசீப்பை நாசமாக்கியது.
The phrase, Spanish ulcer ruined Napoleon Bonaparte, the Deccan ulcer ruined Aurangzeb, highlights the devastating impact of prolonged military campaigns on these two historical figures. ஸ்பானிஷ் பூண் நெப்போலியன் போனபார்ட்டை நாசமாக்கியது, டெக்கான் பூண் ஔரங்கசீப்பை நாசமாக்கியது என்ற சொற்றொடர் இந்த இரண்டு வரலாற்று நபர்களின் மீது நீடித்த இராணுவ பிரச்சாரங்களின் பேரழிவு தாக்கத்தை எடுத்துக்காட்டுகிறது. Napoleon S. Spanish ulcer. Napoleon Bonaparte S. disastrous invasion of Spain, often referred to as the Spanish ulcer, drained France's resources and weakened its military. The Spanish resistance fighters used guerrilla tactics, and the French troops treated Spanish civilians badly, which caused a lot of anger and opposition. This conflict took important military resources away from other key areas, helping to lead to Napoleon's eventual defeat. ஸ்பானிஷ் புண் என்று பெரும்பாலும் குறிப்பிடப்படும் நெப்போலியன் போனபார்ட்டின் ஸ்பெயின் மீதான படையெடுப்பு பிரான்சின் வளங்களை வடிகட்டியது மற்றும் அதன் இராணுவத்தை பலவீனப்படுத்தியது. ஸ்பானிஷ் எதிர்ப்பு போராளிகள் கொரில்லா தந்திரோபாயங்களை பயன்படுத்தினர், மேலும் பிரெஞ்சு துருப்புக்கள் ஸ்பானிஷ் பொதுமக்களை மோசமாக நடத்தினர். இது நிறைய கோபத்தையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தியது. இந்த மோதல் மற்ற முக்கிய பகுதிகளிலிருந்து முக்கியமான இராணுவ வளங்களை பறித்தது, இது நெப்போலியனின் இறுதி தோல்விக்கு வழிவகுத்தது. Aurangzeb's Deccan ulcer. Similarly, Aurangzeb's Deccan campaigns, which lasted for over 2 decades, proved to be a costly and draining endeavor for the Mughal Empire. The conflicts against the Deccan Sultanates and the Marathas depleted the empire's resources, strained its military, and distracted Aurangzeb from pressing internal issues. The prolonged warfare weakened the Mughal hold over the Deccan region and hindered their ability to strengthen power. இதேபோல் 2 தசாப்தங்களுக்கும் மேலாக நீடித்த ஔரங்கசீப்பின் தக்கான படையெடுப்புகள் முகலாய பேரரசுக்கு ஒரு விலையுயர்ந்த மற்றும் சோர்வடையச் செய்யும் முயற்சியாக நிரூபிக்கப்பட்டன. தக்கான சுல்தான்கள் மற்றும் மராட்டியர்களுக்கு எதிரான மோதல்கள் பேரரசின் வளங்களை குறைத்தன, அதன் இராணுவத்தை சோர்வடையச் செய்தன, மேலும் உள்பிரச்சினைகளை அழுத்துவதிலிருந்து ஔரங்கசீப்பை திசை திருப்பின. நீடித்த போர் தக்கான பகுதியின் மீதான முகலாய பிடியை பலவீனப்படுத்தியது மற்றும் அதிகாரத்தை வலுப்படுத்தும் அவர்களின் திறனை தடுத்தது. காமன் தீம்ஸ். பொதுவான கருப்பொருள்கள். ஓவர்எக்ஸ்டென்ஷன். Both leaders overextended their military resources, engaging in prolonged conflicts that drained their empire strength. அதிகப்படியான நீட்டிப்பு. இரு தலைவர்களும் தங்கள் இராணுவ வளங்களை மிகைப்படுத்தி நீண்ட மோதல்களில் ஈடுபட்டு அவர்களின் பேரரசுகளின் வலிமையை வடிகட்டினர். Unfocused leadership. The focus on external conflicts unfocused both leaders from internal issues, contributing to instability and rebellion. கவனம் செலுத்தப்படாத தலைமைத்துவம். வெளிப்புற மோதல்களில் கவனம் செலுத்துவது இரு தலைவர்களையும் உள்பிரச்சினைகளிலிருந்து கவனம் செலுத்தாமல் உறுதியற்ற தன்மை மற்றும் கிளர்ச்சிக்கு பங்களித்தது. Military tactics. The guerrilla warfare tactics employed by Spanish and Deccan resistance fighters proved particularly challenging for both Napoleon and Aurangzeb's armies. இராணுவ தந்திரோபாயங்கள். ஸ்பானிஷ் மற்றும் டெக்கான் எதிர்ப்பு போராளிகள் பயன்படுத்திய கொரில்லா போர் தந்திரோபாயங்கள் நெப்போலியன் மற்றும் ஔரங்கசீப்பின் படைகளுக்கு குறிப்பாக சவாலானவை என்பதை நிரூபித்தன. Conclusion. The Spanish ulcer and the Deccan ulcer serve as cautionary tales about the dangers of overextension and the importance of prioritizing internal stability. Both Napoleon and Aurangzeb's experiences demonstrate that prolonged military campaigns can have far-reaching consequences, ultimately contributing to the decline of even the most powerful empire. ஸ்பானிஷ் பூண் மற்றும் டெக்கான் பூண் ஆகியவை அதிகப்படியான நீட்டிப்பின் ஆபத்துகள் மற்றும் உள்நிலைத்தன்மைக்கு முன்னுரிமை அளிப்பதன் முக்கியத்துவம் பற்றிய எச்சரிக்கை கதைகளாகச் செயல்படுகின்றன. நெப்போலியன் மற்றும் ஔரங்கசீப்பின் அனுபவங்கள் நீடித்த இராணுவ பிரச்சாரங்கள் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் இறுதியில் மிகவும் சக்தி வாய்ந்த பேரரசுகளின் வீழ்ச்சிக்கு பங்களிப்பதையும் நிரூபிக்கின்றன. Describe the Rajput policy of the Mughal emperors. Do you agree with the view that the reversal of Akbar's Rajput policy by Aurangzeb was responsible for the disintegration of the Mughal Empire?
முகலாய பேரரசர்களின் ராஜபுத்திர கொள்கையை விவரிக்கவும். அக்பரின் ராஜபுத்திர கொள்கையை அவுரங்கசீப் மாற்றியமைத்ததே முகலாய பேரரசின் சிதைவுக்கு காரணம் என்ற கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? Rajput policy of the Mughal emperors. The Mughal emperors' Rajput policy played a significant role in shaping the empire's relations with the Rajput kingdoms. முகலாய பேரரசர்களின் ராஜபுத்திர கொள்கை ராஜபுத்திர ராஜ்ஜியங்களுடனான பேரரசின் உறவுகளை வடிவமைப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தது. அக்பர் எஸ் பாலிசி 1556 முதல் 1605 வரை. Alliances and matrimonial relations. Akbar formed alliances with Rajput kingdoms through matrimonial relations, military cooperation, and diplomatic negotiations. He married Rajput princesses and integrated Rajput warriors into the Mughal nobility. கூட்டணிகள் மற்றும் திருமண உறவுகள். அக்பர் திருமண உறவுகள், இராணுவ ஒத்துழைப்பு மற்றும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மூலம் ராஜபுத்திர ராஜ்ஜியங்களுடன் கூட்டணிகளை உருவாக்கினார். அவர் ராஜபுத்திர இளவரசிகளை மணந்து ராஜபுத்திர வீரர்களை முகலாய பிரபுக்களுடன் ஒருங்கிணைத்தார். Inclusion and integration. Akbar's policy aimed to include Rajputs in the Mughal administration and military, promoting a sense of unity and cooperation between the Mughals and Rajputs. சேர்க்கை மற்றும் ஒருங்கிணைப்பு. முகலாயர்களுக்கும் ராஜபுத்திரர்களுக்கும் இடையில் ஒற்றுமை மற்றும் ஒத்துழைப்பு உணர்வை ஊக்குவிப்பதற்காக முகலாய நிர்வாகத்திலும் இராணுவத்திலும் ராஜபுத்திரர்களை சேர்ப்பதை நோக்கமாக கொண்ட அக்பரின் கொள்கை. ஜஹாங்கீர் and Shah Jahan's policy. Continuation of Akbar's policy. Jahangir and Shah Jahan generally continued Akbar's Rajput policy, maintaining alliances and matrimonial relations with Rajput kingdoms. அக்பரின் கொள்கையின் தொடர்ச்சி. ஜஹாங்கிரும் ஷாஜகானும் பொதுவாக அக்பரின் ராஜபுத்திர கொள்கையை தொடர்ந்தனர். ராஜபுத்திர ராஜ்ஜியங்களுடன் கூட்டணிகளையும் திருமண உறவுகளையும் பராமரித்தனர். ஒரங்கசீப்'s பாலிசி 1658 முதல் 1707 வரை. Reversal of Akbar's policy. Aurangzeb's policy towards the Rajputs marked a significant departure from Akbar's approach. He imposed the jizya tax on non-Muslims, restricted certain Hindu practices, and engaged in conflicts with Rajput kingdoms. அக்பரின் கொள்கையை மாற்றியமைத்தல். ராஜபுத்திரர்களை பற்றிய அவுரங்கசீப்பின் கொள்கை அக்பரின் அணுகுமுறையிலிருந்து குறிப்பிடத்தக்க விலகலை குறித்தது. அவர் முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது ஜிஸ்யா வரியை விதித்தார், சில இந்து நடைமுறைகளை கட்டுப்படுத்தினார், மேலும் ராஜபுத்திர ராஜ்ஜியங்களுடன் மோதல்களில் ஈடுபட்டார். Consequences. Aurangzeb's policies led to widespread discontent among the Rajputs, contributing to rebellions and instability in the empire. விளைவுகள். அவுரங்கசீப்பின் கொள்கைகள் ராஜபுத்திரர்களிடையே பரவலான அதிருப்தியை ஏற்படுத்தியது, பேரரசில் கிளர்ச்சிகள் மற்றும் உறுதியற்ற தன்மைக்கு பங்களித்தது. Impact on the Mughal Empire. Disintegration of the empire. The reversal of Akbar's Rajput policy by Aurangzeb is mostly seen as a contributing factor to the disintegration of the Mughal Empire. The alienation of Rajput kingdoms and the loss of their support weakened the empire's foundations. பேரரசின் சிதைவு. அக்பரின் ராஜபுத்திர கொள்கையை அவுரங்கசீப் மாற்றியது முகலாய பேரரசின் சிதைவுக்கு ஒரு முக்கிய காரணியாக கருதப்படுகிறது. ராஜபுத்திர ராஜ்ஜியங்களின் அந்நியப்படுதலும் அவற்றின் ஆதரவை இழந்ததும் பேரரசின் அடித்தளத்தை பலவீனப்படுத்தியது. Loss of unity. The Mughal Empire's unity, built on Akbar's inclusive policies, began to reduce under Aurangzeb's more orthodox approach. ஒற்றுமை இழப்பு. அக்பரின் உள்ளடக்கிய கொள்கைகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட முகலாய பேரரசின் ஒற்றுமை அவுரங்கசீப்பின் மிகவும் மரபுவழி அணுகுமுறையின் கீழ் குறையத் தொடங்கியது. Conclusion. The Rajput policy of the Mughal emperors underwent significant changes from Akbar's inclusive approach to Aurangzeb's more orthodox and confrontational policy. The reversal of Akbar's Rajput policy by Aurangzeb likely contributed to the disintegration of the Mughal Empire,
as it alienated the Rajput kingdoms and weakened the empire's foundations. முகலாய பேரரசர்களின் ராஜபுத்திர கொள்கை அக்பரின் உள்ளடக்கிய அணுகுமுறையிலிருந்து ஔரங்கசீப்பின் மிகவும் மரபுவழி மற்றும் மோதல் கொள்கைக்கு குறிப்பிடத்தக்க மாற்றங்களைச் சந்தித்தது. அக்பரின் ராஜபுத்திர கொள்கையை ஔரங்கசீப் மாற்றியமைத்தது முகலாய பேரரசின் சிதைவுக்கு பங்களித்திருக்கலாம், ஏனெனில் அது ராஜபுத்திர ராஜ்ஜியங்களை அந்நியப்படுத்தியது மற்றும் பேரரசின் அடித்தளங்களை பலவீனப்படுத்தியது. Akbar built the Mughal empire by enlisting the support of the Rajputs. Aurangzeb destroyed it by alienating the Rajputs. Do you agree? அக்பர் ராஜபுத்திரர்களின் ஆதரவை பெற்று முகலாய பேரரசை கட்டியெழுப்பினார். ஔரங்கசீப் ராஜபுத்திரர்களை அந்நியப்படுத்தி அதை அழித்தார். நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? Akbar built the Mughal empire by enlisting the support of the Rajputs. Aurangzeb destroyed it by alienating the Rajputs. The statement highlights the contrasting approaches of Akbar and Aurangzeb towards the Rajputs and their impact on the Mughal empire. ராஜபுத்திரர்களின் ஆதரவை பெற்று அக்பர் முகலாய பேரரசை கட்டியெழுப்பினார். ராஜபுத்திரர்களை அந்நியப்படுத்துவதன் மூலம் ஔரங்கசீப் அதை அழித்தார். இந்த அறிக்கை ராஜபுத்திரர்களிடம் அக்பரும் ஔரங்கசீப்பும் கொண்டிருந்த மாறுபட்ட அணுகுமுறைகளையும் முகலாய பேரரசின் மீதான அவர்களின் தாக்கத்தையும் எடுத்துக்காட்டுகிறது. Akbar's approach, strategic alliances. Akbar formed strategic alliances with Rajput kingdoms, integrating them into the Mughal nobility and administration. This approach helped to consolidate Mughal power and expand the empire's territorial reach. மூலோபாய கூட்டணிகள். அக்பர் ராஜபுத்திர ராஜ்ஜியங்களுடன் மூலோபாய கூட்டணிகளை உருவாக்கி அவற்றை முகலாய பிரபுக்கள் மற்றும் நிர்வாகத்துடன் இணைத்தார். இந்த அணுகுமுறை முகலாய சக்தியை பலப்படுத்தவும் பேரரசின் பிராந்திய வரம்பை விரிவுபடுத்தவும் உதவியது. Rajput support. The support of the Rajputs was crucial in Akbar's military campaigns, providing significant military strength and resources. ராஜபுத்திர ஆதரவு. அக்பரின் இராணுவ பிரச்சாரங்களில் ராஜபுத்திரர்களின் ஆதரவு மிக முக்கியமானது, இது குறிப்பிடத்தக்க இராணுவ வலிமையையும் வளங்களையும் வழங்கியது. Aurangzeb's approach, alienation of Rajputs. Aurangzeb's policies, including the imposition of the jizya tax and restrictions on Hindu practices, alienated the Rajputs and led to widespread discontent. ராஜபுத்திரர்களின் அந்நியப்படுத்தல், ஜிஸ்யா வரி விதிப்பு மற்றும் இந்து நடைமுறைகள் மீதான கட்டுப்பாடுகள் உள்ளிட்ட ஔரங்கசீப்பின் கொள்கைகள் ராஜபுத்திரர்களை அந்நியப்படுத்தி பரவலான அதிருப்திக்கு வழிவகுத்தன. Loss of support. The loss of Rajput support weakened the Mughal empire's military strength and contributed to rebellions and instability. ஆதரவு இழப்பு. ராஜபுத்திரர்களின் ஆதரவின் இழப்பு முகலாய பேரரசின் இராணுவ வலிமையை பலவீனப்படுத்தியது மற்றும் கிளர்ச்சிகள் மற்றும் உறுதியற்ற தன்மைக்கு பங்களித்தது. Impact on the Mughal Empire's stability. The Mughal Empire's stability and longevity were closely tied to its relations with the Rajputs. Akbar's inclusive approach helped to build a strong and stable empire, while Aurangzeb's policies contributed to its decline. பேரரசின் நிலைதன்மை. முகலாய பேரரசின் நிலைதன்மை மற்றும் நீண்ட ஆயுள் ராஜபுத்திரர்களுடனான அதன் உறவுகளுடன் நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளது. அக்பரின் உள்ளடக்கிய அணுகுமுறை ஒரு வலுவான மற்றும் நிலையான பேரரசை உருவாக்க உதவியது, அதே நேரத்தில் ஔரங்கசீப்பின் கொள்கைகள் அதன் வீழ்ச்சிக்கு பங்களித்தன. Rajput role. The Rajputs played a significant role in the Mughal Empire's military and administrative structures. Their alienation had far-reaching consequences for the empire's stability and security. ராஜபுத்திர பங்கு. முகலாய பேரரசின் இராணுவ மற்றும் நிர்வாக கட்டமைப்புகளில் ராஜபுத்திரர்கள் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தனர்.
அவர்களின் அந்நியப்படுதல் பேரரசின் நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பிற்கு நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தியது. Conclusion. The statement accurately reflects the contrasting approaches of Akbar and Aurangzeb towards the Rajputs and their impact on the Mughal Empire. Akbar's inclusive approach helped to build a strong and stable empire, while Aurangzeb's policies contributed to its decline. இந்த அறிக்கை அக்பரும் ஔரங்கசீப்பும் ராஜபுத்திரர்களிடம் கொண்டிருந்த மாறுபட்ட அணுகுமுறைகளையும் முகலாய பேரரசின் மீதான அவர்களின் தாக்கத்தையும் துல்லியமாக பிரதிபலிக்கிறது. அக்பரின் உள்ளடக்கிய அணுகுமுறை ஒரு வலுவான மற்றும் நிலையான பேரரசை உருவாக்க உதவியது, அதே நேரத்தில் ஔரங்கசீப்பின் கொள்கைகள் அதன் வீழ்ச்சிக்கு பங்களித்தன. In what ways were Aurangzeb's Rajput and religious policies different from those of his predecessors? What were the consequences of the changes made by him? ஔரங்கசீப்பின் ராஜபுத்திர மற்றும் மத கொள்கைகள் அவரது முன்னோடிகளின் கொள்கைகளிலிருந்து எந்த வழிகளில் வேறுபட்டன? அவர் செய்த மாற்றங்களின் விளைவுகள் என்ன? Aurangzeb's Rajput and religious policies. Aurangzeb's policies towards the Rajputs and his religious approach differed significantly from those of his predecessors. ராஜபுத்திரர்களை பற்றிய ஔரங்கசீப்பின் கொள்கைகளும் அவரது மத அணுகுமுறையும் அவரது முன்னோடிகளிடமிருந்து கணிசமாக வேறுபட்டன. Rajput policy. Shift from alliance to conflict. Unlike Akbar, who formed alliances with Rajput kingdoms, Aurangzeb's policy was more conflict. He imposed harsh conditions on Rajput rulers, leading to rebellions and instability. கூட்டணியிலிருந்து மோதலுக்கு மாறுதல். ராஜபுத்திர ராஜ்ஜியங்களுடன் கூட்டணி அமைத்த அக்பரை போலல்லாமல் ஔரங்கசீப்பின் கொள்கை அதிக மோதலாக இருந்தது. அவர் ராஜபுத்திர ஆட்சியாளர்கள் மீது கடுமையான நிபந்தனைகளை விதித்தார், இது கிளர்ச்சிகள் மற்றும் உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுத்தது. Loss of Rajput support. Aurangzeb's policies alienated the Rajputs, who had been crucial allies for the Mughals. This loss of support weakened the empire's military strength and contributed to its decline. ராஜபுத்திர ஆதரவு இழப்பு. முகலாயர்களுக்கு முக்கியமான கூட்டாளிகளாக இருந்த ராஜபுத்திரர்களை ஔரங்கசீப்பின் கொள்கைகள் அந்நியப்படுத்தியது. இந்த ஆதரவு இழப்பு பேரரசின் இராணுவ வலிமையை பலவீனப்படுத்தியது மற்றும் அதன் வீழ்ச்சிக்கு பங்களித்தது. Religious policy. Orthodox approach. Aurangzeb's religious policy was more orthodox than his predecessors. He imposed the jizya tax on non-Muslims, restricted certain Hindu practices, and promoted Islamic law. மரபுவழி அணுகுமுறை. ஔரங்கசீப்பின் மத கொள்கை அவரது முன்னோடிகளை விட மிகவும் மரபுவழியாக இருந்தது. அவர் முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது ஜிஸ்யா வரியை விதித்தார், சில இந்து நடைமுறைகளை கட்டுப்படுத்தினார், மேலும் இஸ்லாமிய சட்டத்தை ஊக்குவித்தார். Destruction of temples. Aurangzeb ordered the destruction of Hindu temples, which further alienated non-Muslim subjects and contributed to rebellions. கோயில்களை அழித்தல். ஔரங்கசீப் இந்து கோயில்களை அழிக்க உத்தரவிட்டார், இது முஸ்லிம் அல்லாத மக்களை மேலும் அந்நியப்படுத்தியது மற்றும் கிளர்ச்சிகளுக்கு பங்களித்தது. Consequences. Rebellions and instability. Aurangzeb's policies led to widespread rebellions and instability, weakening the empire's foundations. கிளர்ச்சிகள் மற்றும் உறுதியற்ற தன்மை. ஔரங்கசீப்பின் கொள்கைகள் பரவலான கிளர்ச்சிகள் மற்றும் உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுத்தன, பேரரசின் அடித்தளத்தை பலவீனப்படுத்தின. Decline of the Mughal Empire. The alienation of the Rajputs and non-Muslim subjects contributed to the decline of the Mughal Empire, as regional powers began to assert their independence. முகலாய பேரரசின் வீழ்ச்சி. பிராந்திய சக்திகள் தங்கள் சுதந்திரத்தை உறுதிப்படுத்தத் தொடங்கியதால் ராஜபுத்திரர்களும் முஸ்லிம் அல்லாத குடிமக்களும் அந்நியப்பட்டதால் முகலாய பேரரசின் வீழ்ச்சி ஏற்பட்டது. Conclusion.
Aurangzeb S. Rajput and religious policies marked a significant departure from those of his predecessors. The consequences of these changes were far-reaching, contributing to the decline of the Mughal Empire. அவுரங்கசீப்பின் ராஜபுத்திர மற்றும் மதக் கொள்கைகள் அவரது முன்னோடிகளின் கொள்கைகளிலிருந்து குறிப்பிடத்தக்க வகையில் வேறுபட்டன. இந்த மாற்றங்களின் விளைவுகள் தொலைநோக்குடையவையாக இருந்தன, முகலாய பேரரசின் வீழ்ச்சிக்கு பங்களித்தன. Akbar built the Mughal Empire by enlisting the support of the Rajputs. Aurangzeb destroyed it by alienating the Rajputs. Discuss critically. அக்பர் ராஜபுத்திரர்களின் ஆதரவை பெற்று முகலாய பேரரசை கட்டியெழுப்பினார். அவுரங்கசீப் ராஜபுத்திரர்களை அந்நியப்படுத்துவதன் மூலம் அதை அழித்தார். விமர்சன ரீதியாக விவாதிக்கவும். Akbar built the Mughal Empire by enlisting the support of the Rajputs. Aurangzeb destroyed it by alienating the Rajputs. The statement highlights the contrasting approaches of Akbar and Aurangzeb towards the Rajputs and their impact on the Mughal Empire. ராஜபுத்திரர்களின் ஆதரவை பெற்று அக்பர் முகலாய பேரரசை கட்டியெழுப்பினார். ராஜபுத்திரர்களை அந்நியப்படுத்துவதன் மூலம் அவுரங்கசீப் அதை அழித்தார். இந்த அறிக்கை ராஜபுத்திரர்களிடம் அக்பரும் அவுரங்கசீப்பும் கொண்டிருந்த மாறுபட்ட அணுகுமுறைகளையும் முகலாய பேரரசின் மீதான அவர்களின் தாக்கத்தையும் எடுத்துக்காட்டுகிறது. Akbar's approach, building the empire, strategic alliances. Akbar's policy of forming alliances with Rajput kingdoms helped to consolidate Mughal power and expand the empire's territorial reach. மூலோபாய கூட்டணிகள். ராஜபுத்திர ராஜ்ஜியங்களுடன் கூட்டணி அமைக்கும் அக்பரின் கொள்கை முகலாய சக்தியை பலப்படுத்தவும் பேரரசின் பிராந்திய வரம்பை விரிவுபடுத்தவும் உதவியது. Rajput support. The support of the Rajputs was crucial in Akbar's military campaigns, providing significant military strength and resources. ராஜபுத்திர ஆதரவு. அக்பரின் இராணுவ பிரச்சாரங்களில் ராஜபுத்திரர்களின் ஆதரவு மிக முக்கியமானது, குறிப்பிடத்தக்க இராணுவ வலிமை மற்றும் வளங்களை வழங்கியது. Inclusive policy. Akbar's inclusive policy towards the Rajputs helped to promote a sense of unity and cooperation between the Mughals and Rajputs. உள்ளடக்கிய கொள்கை. ராஜபுத்திரர்களை நோக்கிய அக்பரின் உள்ளடக்கிய கொள்கை முகலாயர்களுக்கும் ராஜபுத்திரர்களுக்கும் இடையில் ஒற்றுமை மற்றும் ஒத்துழைப்பு உணர்வை ஊக்குவிக்க உதவியது. Aurangzeb's approach, alienating the Rajputs, conflict policy. Aurangzeb's policy towards the Rajputs was more conflict, leading to rebellions and instability. மோதல் கொள்கை. ராஜபுத்திரர்களிடம் அவுரங்கசீப்பின் கொள்கை அதிக மோதலாக இருந்தது, இது கிளர்ச்சிகள் மற்றும் உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுத்தது. Loss of support. The alienation of the Rajputs weakened the Mughal Empire's military strength and contributed to its decline. ஆதரவு இழப்பு. ராஜபுத்திரர்களின் அந்நியப்படுதல் முகலாய பேரரசின் இராணுவ வலிமையை பலவீனப்படுத்தியது மற்றும் அதன் வீழ்ச்சிக்கு பங்களித்தது. Orthodox approach. Aurangzeb's orthodox approach towards non-Muslims, including the Rajputs, further exacerbated tensions and contributed to the empire's instability. ஆர்த்தடாக்ஸ் அணுகுமுறை. ராஜபுத்திரர்கள் உட்பட முஸ்லிம் அல்லாதவர்களிடம் அவுரங்கசீப்பின் மரபுவழி அணுகுமுறை பதட்டங்களை மேலும் அதிகப்படுத்தியது மற்றும் பேரரசின் உறுதியற்ற தன்மைக்கு பங்களித்தது. Critical analysis. Complexity of the issue. The statement oversimplifies the complex factors that contributed to the Mughal Empire's rise and decline. While the Rajputs played a significant role, other factors, such as economic and administrative issues, also contributed to the empire's decline. பிரச்சினையின் சிக்கலான தன்மை. முகலாய பேரரசின் எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் பங்களித்த சிக்கலான காரணிகளை இந்த அறிக்கை மிகைப்படுத்துகிறது. ராஜபுத்திரர்கள் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தாலும் பொருளாதார மற்றும் நிர்வாக பிரச்சினைகள் போன்ற பிற காரணிகளும் பேரரசின் வீழ்ச்சிக்கு பங்களித்தன. Multiple causes. The decline of the Mughal Empire was likely the result of multiple causes, including Aurangzeb's policies, economic strain, and external pressures. பல காரணங்கள். முகலாய பேரரசின் வீழ்ச்சிக்கு அவுரங்கசீப்பின் கொள்கைகள், பொருளாதார நெருக்கடி மற்றும் வெளிப்புற அழுத்தங்கள் உள்ளிட்ட பல காரணங்கள் காரணமாக இருக்கலாம். Contextualizing Aurangzeb's policies.
Aurangzeb's policies should be understood within the context of his time, including the challenges he faced and the ideas that influenced his decisions. அவுரங்கசீப்பின் கொள்கைகளை சூழ்நிலைப்படுத்துதல். அவுரங்கசீப்பின் கொள்கைகளை அவரது காலத்தின் சூழலுக்குள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சந்தித்த சவால்களையும் அவரது முடிவுகளை பாதித்த சிந்தனைகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். Conclusion. The statement accurately reflects the contrasting approaches of Akbar and Aurangzeb towards the Rajputs and their impact on the Mughal Empire. However, a more accurate understanding of the complex factors that contributed to the empire's rise and decline is necessary to fully appreciate the significance of these events. இந்த அறிக்கை ராஜபுத்திரர்களை பற்றிய அக்பர் மற்றும் அவுரங்கசீப்பின் மாறுபட்ட அணுகுமுறைகளையும் முகலாய பேரரசின் மீதான அவர்களின் தாக்கத்தையும் துல்லியமாக பிரதிபலிக்கிறது. இருப்பினும் இந்த நிகழ்வுகளின் முக்கியத்துவத்தை முழுமையாக புரிந்து கொள்ள பேரரசின் எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் பங்களித்த சிக்கலான காரணிகளை பற்றிய துல்லியமான புரிதல் அவசியம். For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.